2026 சட்டமன்ற தேர்தல்ல இப்ப இருக்க அரசியல் களத்தை வைத்து பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவார்கள்? எந்த கட்சிக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்கு? எந்த கட்சிக்கு மக்களோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் பைட் நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதுல 3 கட்சிகள் டாப் 3 இடத்துல இருக்கு. ஒன்னு அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இந்த 3 கட்சியும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஓட் வைப்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒவ்வொரு டைமும் கருத்து கணிப்பு முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ மற்ற கருத்து கணிப்பு மாதிரி இந்த ஓட் வைப் இருக்காது. ஸோ மற்ற கருத்து கணிப்புனா ஒவ்வொரு தொகுதியில் 2000 பேர்கிட்டயும் 3000 பேர்கிட்டயும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சும்மா கணக்கு எடுப்பாங்க. ஆனா ஓட் வைப் அந்த மாதிரி இல்லாம மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, ஸோ இப்ப ஆளும் கட்சிக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க, ஸோ எந்த கட்சி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ஸோ பெண்களோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு, ஆண்களோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா இன்ச் பை இன்ச் இந்த ஒரு வாக்கு சதவீதம் இந்த ஒரு ஓட் வைப் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு ரிசல்ட் தான் இப்போ வெளியாகி இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப ஆர்வமா வாக்குகள் போடுவாங்க அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு பெண்களோட மனநிலை இருக்கு. அதே சமயம் இளைஞர்களோட வாக்கு சதவீதம் 2026 அதிகரித்திருக்கு. இளைஞர்களும் ரொம்ப ஆர்வமா வாக்குகள் போட போறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இப்ப தமிழக இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட் வைப் உறுதிப்படுத்திருக்கு. இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் பார்க்கலாம். அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் படி 3வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்களோட வாக்கு 13% இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆண்களோட வாக்கு 11% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இப்ப இருக்க கள சூழல்படி தமிழக வெற்றி கழகம் 11லிருந்து 12% மேல வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காம். இன்னும் பெருசா போராட்டம் நடத்தல. ஒரே ஒரு போராட்டம் மட்டும்தான் நடத்தப்பட்டது. இன்னும் அடுத்தடுத்த மாநாடு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அதெல்லாம் முடிந்தாதான் ஒரிஜினலான வாக்கு சதவீதம் வரும். அதுக்கப்புறமா அதிமுக திமுக பத்தி பேசலாம். ஸோ அதிமுகவோட கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. 26% ஆண்கள் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் 28% அதிமுகவுக்கு வாக்குகள் போட நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 38% பெண்களோட வாக்குகள் இருக்கு. ஸோ ஆண்களோட வாக்குகள் 36% இருக்கு. இது இப்போதைக்கு எடுக்கப்பட்ட கணக்கு கருத்து கணிப்பு. அதுவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த மாசம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புகள் கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பித்திருக்கு. அதாவது விஜய் அவர்களோட 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே 2ஆம் ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பே இந்த கருத்து கணிப்புகள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த கருத்து கணிப்புகள் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு, டிக்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. இது இறுதி கருத்து கணிப்பு கிடையாது. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கருத்து கணிப்பு. மற்ற கருத்து கணிப்புலாம் சும்மா எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் மூலமா எண்ணுவாங்க. இவங்க ரிசர்ச் பண்ணி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணி ஸோ மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிந்து கொண்டு ஸோ மக்கள் எதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ மக்களோட எதிர்ப்பு, அதாவது இப்போ ஆளும் கட்சிக்கு மக்கள் எதிர்ப்பு எந்த அளவுக்கு தெரிவித்து இருக்காங்க, நெக்ஸ்ட் யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அது மூலமா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அதனால இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட உண்மையா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா போன டைம் கேரளால இவங்க எடுத்த கருத்து கணிப்பு 2.3% தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆச்சு. அது அக்யூரேட்டான கருத்து கணிப்பு கேரளால நடந்த தேர்தல் கிடைத்தது. ஸோ அதே மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த கருத்து கணிப்பு கிடையாது. இன்னும் இவங்க ஜனவரி மாதம் ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்க அரசியல் களத்தை வைத்து பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவார்கள், எந்த கட்சிக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்கு, எந்த கட்சிக்கு மக்களோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் பைட் நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதுல 3 கட்சிகள் டாப் 3 இடத்துல இருக்கு. ஒன்னு அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம்.
இந்த 3 கட்சியும் வந்து எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு ஸோ அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஓட் வைப்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எடுப்பாங்க. ஸோ மற்ற கருத்து கணிப்பு மாதிரி இந்த ஓட் வைப் வந்து இருக்காது. ஸோ மற்ற கருத்து கணிப்புனா வந்து ஒவ்வொரு தொகுதியில் வந்து 2000 பேர்கிட்டயும் 3000 பேர்கிட்டயும் வந்து நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சும்மா கணக்கு வந்து எடுப்பாங்க. ஆனா ஓட் வைப் அந்த மாதிரி இல்லாம மக்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கு, ஸோ வந்து இப்ப ஆளும் கட்சிக்கு வந்து யார் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க, ஸோ வந்து எந்த கட்சி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ஸோ பெண்களோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு, ஆண்களோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா இன்ச் பை இன்ச் வந்து இந்த ஒரு வாக்கு சதவீதம் இந்த ஒரு ஓட் வைப் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு ரிசல்ட் தான் இப்போ வந்து வெளியாகி இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து வாக்குகள் வந்து போடுவாங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டு பெண்களோட மனநிலை வந்து இருக்கு. அதே சமயம் இளைஞர்களோட வாக்கு சதவீதம் வந்து 2026 வந்து அதிகரித்திருக்கு. இளைஞர்களும் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து வாக்குகள் போட போறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் வந்து இப்ப தமிழக இளைஞர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட் வைப் வந்து உறுதிப்படுத்திருக்கு. இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து பார்க்கலாம். அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து 3வது இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்களோட வாக்கு 13% வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆண்களோட வாக்கு வந்து 11% வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து இப்ப இருக்க கள சூழல்படி வந்து தமிழக வெற்றி கழகம் 11% மேல வந்து வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காம். இன்னும் வந்து பெருசா வந்து போராட்டம் நடத்தல, ஒரே ஒரு போராட்டம் மட்டும்தான் நடத்தப்பட்டது. இன்னும் வந்து அடுத்தடுத்த மாநாடு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் வந்து பண்ண போறாங்க. அதெல்லாம் முடிந்தாதான் வந்து ஒரிஜினலான வாக்கு சதவீதம் வந்து வரும். அதுக்கப்புறமா அதிமுக திமுக பத்தி பேசலாம். ஸோ அதிமுகவோட கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்கு. 26% வந்து ஆண்கள் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து 28% வந்து அதிமுகவுக்கு வாக்குகள் போட நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுக்கு 38% பெண்களோட வாக்குகள் வந்து இருக்கு. ஸோ ஆண்களோட வாக்குகள் வந்து 36% வந்து இருக்கு. இது வந்து இப்போதைக்கு எடுக்கப்பட்ட கணக்கு கருத்து கணிப்பு. அதுவும் வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இந்த மாசம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புகள் வந்து கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பித்திருக்கு. அதாவது விஜய் அவர்களோட 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே 2ஆம் ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பே இந்த கருத்து கணிப்புகள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த கருத்து கணிப்புகள் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு, டிக்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. இது இறுதி கருத்து கணிப்பு கிடையாது. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கருத்து கணிப்பு. மற்ற கருத்து கணிப்புலாம் வந்து சும்மா எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் மூலமா எண்ணுவாங்க. இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணி ஸோ மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிந்து கொண்டு ஸோ மக்கள் வந்து எதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ மக்களோட எதிர்ப்பு, அதாவது இப்போ ஆளும் கட்சிக்கு மக்கள் எதிர்ப்பு எந்த அளவுக்கு தெரிவித்து இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அது மூலமா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அதனால இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட உண்மையா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து போன டைம் கேரளால இவங்க எடுத்த கருத்து கணிப்பு 2.3% தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்து ஆச்சு. அது அக்யூரேட்டான கருத்து கணிப்பு கேரளால நடந்த தேர்தல் வந்து கிடைத்தது. ஸோ அதே மாதிரி தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த கருத்து கணிப்பு கிடையாது. இன்னும் வந்து இவங்க ஜனவரி மாதம் ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.